அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் 2வது பதிவு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தாய் மற்றும் தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார்கள். எனவே சத்தியத்திற்காக போராடும் குணம் அவருக்கு இயற்கையாகவே இருந்தது. இன்னும் தன்னால் இயன்ற நேரத்திலெல்லாம் தனது தந்தையாருக்கு வந்த எதிர்ப்புகளை எதிர்த்து நடைபோட்டு வந்த வீரத்திற்கு சொந்தக்காரராகவும் அவர் திகழ்ந்தார். இன்னும் தனது வசந்த கால இளமை பருவத்தை பல துயரங்கள் நிறைந்த அபித்தாலி பள்ளத்தாக்கிலும் அவர் கழித்திருக்கின்றார்கள். அபு தாலி பள்ளத்தாக்கில்தான் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டு 2 வருடங்கள் கடும் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதில் தனது தந்தை மற்றும் தாய், சகோதரிகள் மற்றும் உள்ள முஸ்லிம்களுடன் முஸ்லிம்களாக துயரங்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறுதியான மனநிலை கொண்டவராக அனுபவித்த சரித்திரத்திற்கு சொந்தக்காரராகவும் அவர் இருந்தார். இந்த சோதனைகளும் வேதனைகளும் அந்த அபு தாலிப் கணவாயோடு மட்டும் முடியவில்லை. அங்கு அவரது உடல்நிலையில் ஏற்பட்ட தாக்கமானது அவரது மரணம் வரைக்கும் அவரை துரத்தி கொண்டே வந்தது. அன்றாட அலுவல்களான மாவரைத்தல், தண்ணீர் எடுத்தல், சமையல் வேலைகள் போன்றவைகளை கூட அவரால் எளிதில் களைப்படைய வைத்தன. எனவே அன்றாட வீட்டு வேலைகளுக்கு தனக்கு உதவிகரமாக இருக்கட்டும் என நினைத்து தனது அருமை தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்த பொழுது பொறுப்பான தந்தையாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள்: மகளே, உங்களது வீட்டு வேலைகளை உங்களை சோர்வடைய செய்யும் பொழுதெல்லாம் வல்ல இறைவனை நீ துதித்துக்கொள், அதன் மூலம் உங்களது கலப்பை போக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: சத்தியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணிகளுக்குள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை. உஹது போர்க்களத்தில் படுகாயமடைந்த நபி தோழர்களுக்கு உதவுவதில் மற்ற அன்சாரி மற்றும் முஹாஜிர் பெண்களோடு பெண்ணாக உதவி சிகிச்சை அளித்தார்கள். தனது தந்தை மெரித்துதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் படுகாயமடைந்த பொழுது அதனை வெகு எளிதான ஒன்றாக எடுத்துக் கொள்ளவில்லை. தனது தந்தைக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு விரைந்து மருந்திட்டு அதில் கட்டு போட்டு சிகிச்சை அளித்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறைத்தூதர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தில் மிகவும் பெருமைக்குரியவராக போற்றப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள். வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த கருப்பு கல்லான ஹஜருல் அஸ்வது கல்லை காபாவில் பதிப்பதற்கு நீதி வழங்கிய அவரது தீர்ப்பு இன்றும் வரலாற்றில் வைரக்கவரிகளாக பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் தங்களது விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு அந்த குறைஷிகள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாடினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இளமை காலத்திலேயே தான் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள திறமை கொண்ட வெற்றிகரமானதொரு வியாபாரியாகவும் திகழ்ந்தார்கள். அன்னாரின் இளமை காலமானது மிகவும் செல்வாக்கு வாய்ந்த, பார்ப்பவர்கள் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு போற்றத்தக்க மனிதராக மக்காவில் வலம் வந்தார். ஆனால் என்றைக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு இறை தூதர் என்று அறிவித்துக் கொண்டாரோ அன்றிலிருந்து அவரது வாழ்க்கை தலைகீழாக முற்றிலும் மாறிப்போனது. மக்கா நகரமும் பூமி எதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட நகரமாக காட்சியளிக்க ஆரம்பித்தது. எதிர்ப்புகளும் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இடிகொண்ட மலையாக வீசப்பட்டதோடு சமூகத்தின் கடைகோடி மனிதனைப் போல அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து குறைஷிகள் நடத்த துவங்கினர். இன்னும் அவர் கொண்டு வந்த தூதை தடம் தெரியாமல் ஆக்குவதற்காக அந்த தூதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் சித்திரவதைகளையும் மக்கத்து குறைஷிகள் கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தார்கள். முன்பு மலர்களாலும் புகழ் மாலைகளாலும் தொடுக்கப்பட்ட வீதி வரவேற்புகள் இப்பொழுது கற்களும் முற்களாலும் கொடுமையாலும்
சூழ்ச்சியினாலும் பின்னப்பட்ட வஞ்சக வலையாக காட்சியளிக்க ஆரம்பித்தது. ஏன், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய அந்த கூட்டம் தயாராகவே இருந்தது. இந்த கடுமையான சோதனையான நாட்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த இயலவில்லை. இந்த சோதனையான காலகட்டத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது இளமை பருவத்தை கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது இளமை வாழ்க்கை முதிர்ச்சியான தேர்ந்த பொறுமைசாலிகளுக்கே உரிய பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் கழிந்து கொண்டிருந்தன. இன்னும் தனது இளமை பருவத்தை தனது தந்தையை காப்பாற்றும் புலியாகவும் அவர்கள் வீரத்தோடு செயல்பட்டார்கள். அபூ ஜஹல் மற்றும் உத்துபா, ஷைபா போன்றவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களது பல பிரச்சனைகளை, பல கொடுமைகளை பிரயோகித்த பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தைக்கு முன்பாக பாதுகாப்பு அரணாக நின்றார்கள்.